அனுசரணை வழங்குவோர் ரோசா காட்ட அருமையான தேயிலை ஜூட் ஸ்டுவர்ட்ஸிடம் இருந்து AFC Crispy Christmas Combo, each at 3,990. Order now. இந்த நத்தார் பண்டிகை கால சிறந்த சலுகைகள் சிங்கத்திடம் இருந்து. இணைந்திருக்கிறோம் மக்களே, வணக்கம். தமிழ் நிகழ்ச்சியோட இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். தலைப்பு பகுதியிலே தினம்தோறும் நல்ல விடயங்களை கதைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எது கதைக்க போகிறோம் என்றால், இன்றைய நாளுடைய சிறப்பாக இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாலன் பிறப்பினாலே எல்லாருமே மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே மீண்டும் ஒரு தடவை அனைவருக்கும் நத்தார் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் தலைப்பு பகுதிகளுக்குள்ளே நுழையலாம். இன்றைக்கு பாலன் பிறப்பு என்று வரும்பொழுது எங்கள் எல்லாருக்குமே சிறு வயது முதல் நிறைய நினைவுகள் இந்த பாலன் பிறப்பு தொடர்பான விடயங்களே இருந்து கொள்ளும். எங்களுக்கு அனைவருக்கும் அது ஒரு வேறு மதம் சார்ந்தவர்களுக்கு அது ஒரு கிறிஸ்தவம் தான். குறிப்பாக எங்களுடைய தமிழ் பிரதேசங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக இந்துக்களுக்கு அது தனியே அது ஒரு கிறிஸ்தவர்களுக்கான பண்டிகை என்று நாங்கள் ஒருபோதும் நினைத்ததில்லை. அது எல்லாருக்குமானது. சிறுவர்கள் என்றால் அந்த பண்டிகைகளிலே பிரிவினையே இல்லை. ஏனென்றால் சிறு வயதிலே இந்த நத்தார் கொண்டாட்டங்களை பார்ப்பதற்கு, வருடப்பிறப்பு கொண்டாட்டங்களை பார்ப்பதற்கெல்லாம் நாங்கள் தேவாலயங்களுக்கு செல்வோம். பாடசாலைகளில் ஒளி விழாக்கள் நடைபெறும் என்று எல்லாமே எங்களுக்கு இந்த பண்டிகைகளோடு இணைந்ததாகத்தான் இருக்கிறது. இந்த நத்தார்கள் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் மரம், அதனுடைய சோதனைகள், நத்தார் குடில், அந்த பாலன் பிறப்பு உருவங்கள் அவர்கள் வைப்பது, அல்லது அந்த குடில்களை வர்ணமயப்படுத்துவது, சோடிப்பது என்று எல்லாவற்றையுமே பார்ப்பதற்கென்று நாங்கள் செல்வோம். ஆகச்சிறிய வயதுகளிலே பெற்றோரோடு செல்வோம், அப்பா அம்மாவோடு எல்லாம் சென்று பார்ப்போம். பிறகு நண்பர்களுடன் சென்றோம். பிறகு இன்றைக்கு திருப்பி மீண்டும் தனியாக செல்ல தொடங்கிவிடுவோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த பண்டிகைகள் என்பது தமிழர் பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது எல்லாருக்குமே பொதுவானது ஒன்றாகத்தான் இருக்கிறது. நாங்கள் எல்லாருமே எந்த பிரிவினைகளும் என்று எல்லாருமே சென்று வருவோம். குறிப்பாக எங்களுடைய கிறிஸ்தவ நண்பர்களுடைய வீடுகளில் இன்றைக்கு எங்களுக்கு விருந்துகள் எல்லாம் வழங்கப்படும். இன்றையிலிருந்து வருடப்பிறப்பு மட்டும் அந்த பாட்டிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ நாங்கள் சொல்லுவோம், உனக்கு பொங்கலுக்கு பூக்கள் வந்து நாங்களானே, நீங்க எனக்கு இதுக்கு கேக்கு ஆட்டைக்கிட்டு அடிச்சு தாண்டு அவங்க வைப்பான். அந்த பூக்கையும் இந்த ஆடு கொண்டாண்டு வைப்பான். தீபாவளிக்கு மரக்கறி சாப்பாடு போட்டு நாங்களான வீட்டை கூப்பிட்டு நீ ஒரு ஆட்டுக்கறியை காய்ச்சி தாண்டு அவன் ஒரு மாதிரி பார்ப்பேன். நீ தான் இந்த 150 ரூபா மரக்கறி பாதலுக்கும் நாங்கள் ஆசுர தார ஆட்டுக்கறியும் சம்பந்தமான மாதிரி பார்ப்பேன். ஆனால் இது எல்லாம் சந்தோஷமாக இருந்து அப்போ நத்தார் பண்டிகை இந்த காலங்களில் வெடி கொளுத்துவது, நத்தார் பார்ப்பான்னு பாடசாலை காலங்களில் இந்த பண்டிகையை அதிகளவில் அனுபவித்து தீர்த்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இன்றைய சமூகம் டிக்டாக்லே நத்தார் போன்று எடிட் பண்ணி வீடியோக்கள் போடுவதும், யூடியூப்லே நத்தார் தொப்பியை போட்டு கொண்டு ஆடுவதும் தான் இன்றைய சமுதாயத்துடைய பண்டிகையா இருக்கும் பொழுது, ஒளி விழா, நத்தார் பாப்பாவா வழிக்கிடு, நத்தார் பாப்பா ஆடுறது, நத்தார் பாப்பா டொபியலை எடுக்கிறது என்று இந்த பண்டிகையை கொண்டாடி தீர்த்தவர்கள் என்ற ஒரு பெருமை எங்களுக்கு இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது இந்த நத்தார் பண்டிகையின் சிறப்புகள் பற்றி கார்த்திகேயனிடம் கேட்போம். சிவப்புகள், அந்த நத்தார் பண்டிகை என்றால் சிவப்பு, நத்தார் பாப்பா சிவப்பு என்றபடியால் தானும் நத்தார் பாப்பா மாதிரி இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கிறார். கேட்டுப்போம். சொல்லுங்க கார்த்திகேயன். இன்னைக்கு நாங்கள் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக சிவப்பு தீம், பொதுவாகவே கிறிஸ்துமஸ்னாலே சிவப்பு தீம் தானே. அப்போ நாங்கள் சிவப்பு கலர்ல சாரி எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடணும். உண்மையிலேயே நாங்கள் இந்த ஆண்டுதோறுமே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படி என்று சொல்றது இனம், மதம் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் அனைவராலும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக தான் இருக்கிறது. காலம் காலமாகவே மக்கள் துன்பத்தாலும் துயரத்தாலும் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து ஒருவர் வருவார், எங்களை மீட்பார், அவரை நாங்கள் எல்லோரும் அன்பாக மீட்பர் என்று சொல்லுவோம் என்று காத்திருந்த மக்களுக்காக பிறந்தவர் தான் இயேசுபிரான். அந்த இயேசுபாலன் அமைதிக்காக போராட்டம் செய்தவர். விண்ணுலகில் இருந்து மண்ணுலகம் மக்களின் துன்பங்களையும் இன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு மக்களோடு மக்களாக வாழ்ந்த இறைவன் தான் இந்த இயேசுபாலன். அவருடைய பிறந்த தினத்தை இன்று உலகமே கொண்டாடி கொண்டிருக்கின்றது, வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கேக்க நேயர்களுக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை கொண்டாடி கொண்டு இன்னைக்கு எல்லா வீடுகளிலும் பரபரப்பாக இருக்கும். கிறிஸ்துமஸ் தினம் வந்தோடனே அது ஒரு குறித்த மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அதை கொண்டாடி கொண்டிருப்பார்கள்னா இல்லை. ஊரை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேவாலயத்தில் பெரிய கொண்டாட்டங்கள் எல்லாம் இடம்பெறும். மாஸ் இடம்பெற்றிருக்கும் இரவு. இப்போ இப்படி இருக்கேக்கல எல்லாருமே அதை ஒரு அமைதியாகவும் அவ்வளவு ஒரு மன நிறைவாகவும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக தான் இருக்கிறது. இன்றைய பத்திரிகைகள் கூட வந்திருக்கின்றது. நாடளாவிய தினத்தில் நேற்றைய தினம் இரவு கிறிஸ்துமஸ் தின பண்டிகைகள் அமைதியாக கொண்டாடப்பட்டிருந்தது என்றது. அதுவும் உண்மையில் ஒரு பாராட்டத்தக்க விடயமாகத்தான் இருக்கிறது. இப்படி இருக்கேக்குள்ள வான்தூதுவர் அன்னை மரியாளிடம் கூறுகிறார், நீங்கள் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர்கள், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர்கள்,
அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் என்று வானதூதுவர் சொல்லிவிட்டு சொல்கிறார். அந்த மரியாள் அன்னை வந்து ஒரு அமைதிக்காக போராடிய இயேசுபிரானை ஈன்றெடுத்த நாளாக இந்த நாள் இருக்கின்றது. உண்மையில் எங்களுடைய நாட்டை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சமகாலத்தில் எத்தனை ஆட்சி மாறி இருந்தாலும் பல பிரச்சனைகள், பத்திரிகைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டில் இப்படியெல்லாம் இருக்கின்றதா என்று வியப்படையக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் பல இருக்கின்றது. இன்று உப்புக்கு தட்டுப்பாடு வந்திருக்கிறது, தேங்காய்க்கு தட்டுப்பாடு, அத்தியாவசிய உணவுகளை பெறுவதற்கு கூட நாங்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு புறம் இருக்க, யாழ் நகரம் வழமையாக பண்டிகை காலங்களில் களை கட்டி இருக்கக்கூடிய யாழ் நகரத்தின் வர்த்தகங்கள் எல்லாம் மந்த நிலையில் இருக்கின்றது. மக்கள் வந்து பொருட்களை வாங்குவதற்கு தயங்குகிறார்கள். ஏன்னா அந்த பொருட்களுடைய விலைகளும் பொருளாதார நிலையும் எங்களை ஒரு முறை உலுக்கி போட்டு விட்டது என்றுதான் சொல்லலாம். ஆனால் இந்த பிறந்திருக்கக்கூடிய இயேசுபிரான் அமைதிக்காக போராடியவர், மக்களின் துன்பங்களில் இருந்தெல்லாம் மீட்கக்கூடிய மீட்பருடைய பிறப்பு எங்களை இந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் மீள பெறும். என்னுடைய புது வருடத்திற்கு நாங்கள் ஒரு புது மனிதர்களாக பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்வோம். எங்களுடைய வாழ்வு வளம் பெறும் என்பதுதான் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அமைதியானதும் நிம்மதியானதும் அத்தியாவசியத்தையாவது நாங்கள் எந்த போராட்டமும் இன்றி பெற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு வேண்டும். நாங்கள் எங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டு அமைதியானதும் நிம்மதியானதும் ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு இறைவன் எங்களுக்கு வழங்க வேண்டும். அப்படி என்பதுதான் இன்றைய கிறிஸ்துமஸ் தினத்தினுடைய வேண்டுதலாக இருக்கிறது. ஆண்டவர் அதை அளிப்பாராக என்று நம்பிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் என்ன வரை இப்படி இன்றைய யாழ்ப்பாணத்தில் வியாபாரம் எல்லாம் குறைந்திருக்கு, மக்கள் வறுமையிலே வாடும் பொழுதும் பலராலும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை இன்றைக்கு கொண்டாட முடியாத நிலையிலும் இருக்கார். பலர் ஆடம்பரமாக மாட மாளிகைகளுள் மின்விளக்குகள் எல்லாம் போட்டு கொண்டாடினாலும் பலருடைய வீட்டிலே இன்றைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது அந்த அளவு நினைத்தது போல் கொண்டாட முடியாமல் இருக்கிறது. எனவே இயேசுபிரான் என்ன கூறுவார்? நாங்கள் ஆரம்பத்திலே நற்சிந்தனையில் கூறியது போல், நான் உங்களை நேசிப்பது போலவே நீங்களும் மற்றவர்களை நேசிக்க பழகுங்கள், இதுவே எனது கட்டளை என்று கூறுவார். அதுபோல நீங்களும் இயேசுபிரான் உங்கள் மீது எவ்வாறு ஒரு பேரன்பு கொண்டு உங்களுடைய இருளை நீக்கி ஒளியை கொடுக்கத்தான் இந்த மண்ணுலகிலே வந்து உதித்தாரோ, அதுபோல இந்த உலகிலே இருளுக்குள் இருக்கக்கூடிய மக்களுடைய விடியலுக்கு உங்களால் ஏதாவது செய்ய முடியும் என்றால் அதை செய்வதற்கு தயங்கி நிற்காதீர்கள். அதை இந்த நாளிலே நினைத்து கூட பாருங்கள். அதைத்தான் அன்னை தெரேசா கூறுகிறார், புன்னகைக்கும் உதடுகளை விட சேவை செய்யும் கரங்கள் அழகானவை என்று கூறுகிறார். எனவே சேவை என்பது எங்கள் அனைவருக்கும் தேவையானது. அதை கிறிஸ்தவம் இன்னும் ஆழமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது, மக்களுக்கான சேவை என்னவென்று. எனவே அந்த கிறிஸ்தவத்தை படித்திருக்கக்கூடிய நீங்கள் அந்த சேவையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த சேவை பற்றிய விளக்கங்களை உங்களோடு பழகக்கூடிய நண்பர்கள், அவர்கள் எந்த மதம் எந்த இனமாக இருந்தாலும் அவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டிய கடப்பாடு உங்கள் அனைவருக்குமே இருக்குது. எனவே இந்த காலங்களிலே வறுமையால் பொருளாதார சிக்கல்கள் வாழக்கூடிய மக்களுக்கு நீங்கள் எல்லாவற்றையுமே உங்களிடம் இருப்பவற்றை கொடுக்காவிட்டாலும் உங்களால் எது முடிகிறதோ அதை கொடுத்து அவர்களையும் சந்தோஷப்படுத்தி பாருங்கள் என்பதைத்தான் நாங்கள் கூறுகிறோம். அதே நேரம் இயேசுபிரான் இன்னொன்று கூறுகிறார் என்னவென்றால், எனது பெயரால் எங்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட 2-3 ஒன்றிணைந்திருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று கூறுகிறார். எனவே இயேசுபிரான் என்ன கூறுகிறார் என்றால், தனித்து நீங்கள் எதையுமே செய்யாதீர்கள், குழுவாக கூட்டமாக ஒரு சமுதாயமாக இயங்குங்கள் என்றுதான் இயேசுபிரான் கூறுகிறார். எனவே நீங்கள் செய்யக்கூடிய எல்லாம் சமுதாயமாக செய்யும் பொழுது அந்த சமுதாயமே பயன்பெறுவதாக இருக்கும். எனவே அந்த சுயநல போக்கை விட்டுவிட்டு நீங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது எங்களுக்காக பிறந்திருக்கக்கூடிய அந்த இயேசுபாலன் எங்களோடு இருப்பார் என்ற நம்பிக்கையையும் நாங்கள் எங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும். எனவே உதவி செய்தல் என்ற மனப்பான்கை நாங்கள் அடிப்படையிலிருந்து வளர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்று இல்லை. நாங்கள் எங்களுடைய சமுதாயம் சார்ந்தவர்கள், எங்களுடைய பங்கு சார்ந்தவர்கள், எங்களுடைய தேவாலயம் சார்ந்தவர்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்று இல்லை. நாங்கள் எல்லாருமே அடிப்படையில் தமிழர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கு தேவாலயங்களுக்குள் இந்துக்கள் நாங்கள் செல்கிறோம். தேவாலயங்களுடைய சென்று நாங்கள் இன்றைக்கு நண்பர்களுடன் இந்த பண்டிகையை கொண்டாடி தீர்க்கிறோம். நண்பர்களுடைய வீடுகளுக்கு சென்று விருந்து உபசாரங்களில் ஈடுபடுகிறோம். அதே நேரம் இந்த தமிழர்களுடைய பண்டிகையான பொங்கல் பண்டிகை தேவாலயங்களிலே தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. எங்களுடைய வீடுகளுக்கு கிறிஸ்தவ நண்பர்கள் வருகிறார்கள் போதும் நாங்கள் அடிப்படையில் தமிழர்களாக இருக்கிறோம். பிறகு எங்களை நாங்கள் ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு செல்வதற்காக நாங்கள் ஒரு மதங்களை பின்பற்றுகிறோம். எனவே அடிப்படையில் நாங்கள் தமிழர்கள் என்பதை உணர்ந்து நாங்கள் எங்களுக்குள்ளே எங்களுடைய சமுதாயத்தை வளர்ப்பதற்கு, சமுதாயமாக செயல்படுவதற்கு நாங்கள் எங்களை குலைப்பதற்கு சில விஷக்கிருமிகள் இருந்தாலும் இந்த கிறிஸ்து பிறப்பு நன்னாளில் நாங்கள் ஒரே ஒரு முடிவை மாத்திரம் எங்களுடைய மனதிலே சிரமேற்றிக் கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லாருமே அடிப்படையில் தமிழர்கள். அதற்கு பிறகு நாங்கள் பயணப்படுவதற்கு, நாங்கள் ஒழுங்காக செல்வதற்கு நாங்கள் ஒரு பாதையை தெரிந்தெடுத்து கொண்டோம். அதுதான் எங்களுடைய மதங்களாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டாலே போதும். அதை அடுத்த சந்ததிக்கும் தெரியப்படுத்த வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. எனவே எங்களுடைய இயேசுபிரான் கூறியிருப்பது போல இந்த நன்னாளிலே நாங்கள் அனைவரும்
ஒன்றாக சேர்ந்து இருப்போம், மன்னிக்கும் பண்பை வளர்த்துக் கொள்வோம். மன்னிக்கும் பண்பு இல்லாததான் இன்றைக்கு சமூகத்திலே பல வன்முறைகள் இருக்கிறது. இன்றைக்கு எனக்கு அடிச்சிட்டியா, நான் உன்னை வட்டி கொள்ளாம விட மாட்டேன் என்று வன்முறைகள். இன்றைக்கு ரோட்டில் என்ன பார்த்து முறைச்சிட்டு போறியா, அதுக்கு ஒரு வன்முறை. என்ன பார்க்காம போறியா, அதுக்கு ஒரு வன்முறை. இன்றைக்கு வன்முறைகள் இருக்கு. ஆனால் இயேசுபிரான் மன்னிப்பை கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய சிலுவைகளை தன்னை சுமக்க வைத்த பாவிகளுக்கு மன்னிப்பை கொடுத்தார், யூதர்களுக்கு மன்னித்தார், அவர்களுக்காக பேசினார். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள் என்று அன்பின் உச்சநிலையை இந்த சமூகத்துக்கு எடுத்துக் கொடுத்தார். அப்படி இயேசுபிரான் எல்லாத்தையும் கொடுத்திருக்கும் போதும் அவற்றை பின்பற்றக்கூடிய நாங்கள் எங்களுக்குள் வன்மங்களை ஒழித்து நாங்களும் மன்னிப்பு என்ற ஒரு குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறோம். நிச்சயமாக இப்படி இருக்கின்ற பொழுது இயேசுபிரானுடைய பிறப்பு நான் இவ்வுலகத்திற்கு வந்தது நீங்கள் நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அதை நிறைவாக அனுபவிக்க வேண்டும் அப்படி என்றும் கூறுகிறார். நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுவது என்பதை விட அந்த வாழ்க்கையை நாங்கள் நிறைவாக அனுபவிக்க வேண்டும் என்பதே அவருடைய பிறப்பின் அடிப்படையாக இருக்கிறது. காரிருளில் இருந்த மக்களின் வாழ்வை ஆக்குவதற்காக பிறந்தவர் தான் இயேசுபிரான் அப்படி என்று நாங்கள் கூறுவதெல்லாம் வழக்கம். இப்படி இருக்கக்குள்ள இந்த காரிருள் என்றைக்குள்ள நாங்கள் பல காரிருளை சந்தித்திருக்கிறோம். எங்களுடைய உயிர்களை தப்பித்துக் கொள்வதற்காக காரிருளுக்குள்ளெல்லாம் பதுங்கி இருந்திருக்கிறோம். இப்படி இருக்கேக்கோ எத்தனையோ பல போராட்டங்களை தாண்டி எத்தனையோ பல கிறிஸ்துமஸ் பண்டிகைகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பண்டிகைகளும் ஒவ்வொரு விடியலுக்காக எங்களை அழைத்து செல்கிறது. ஒவ்வொரு புது வருடமும் எங்களுடைய கடந்த காலங்களில் நாங்கள் அனுபவித்திருக்கக்கூடிய வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து ஒரு புதிய அழைப்பிற்காக எங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த கிறிஸ்துமஸ் இருக்கிறது. எதிர்வரப்போகின்ற புது வருடம், இந்த வருடத்தில் நாங்கள் செய்த எந்த ஒரு விடயத்தையும் இனி எங்களால் மாற்ற முடியாது. நாங்கள் பாவம் செய்தவர்களாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய புண்ணியங்களாக இருக்கட்டும், எதையும் எங்களால் மாற்ற முடியாது. எங்களை நாங்களே முதலில் மன்னித்து கொண்டு அடுத்த வருடத்திற்கு புதியவர்களாக செல்வோம். ஆனால் அடுத்த வருடத்தை எங்களுக்கு பிடித்தது போன்று நாங்கள் வடிவமைத்துக் கொள்வோம். எதையெல்லாம் நாங்கள் தவற விட்டோமோ அதையெல்லாம் புதிதாக பழகிக்கொள்வோம் அல்லது புதிதாக அடுத்த வருடத்திலிருந்து அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். எந்த விடயங்களை எல்லாம் நான் இந்த வருடத்தில் செய்திருக்கலாம் என்று நாங்கள் யோசித்தோமோ அதையெல்லாம் அடுத்த வருடத்தில் கட்டாயமாக செய்து கொள்வோம். இந்த பண்டிகையோடு வரக்கூடிய புது வருடத்தையும் நாங்கள் கொண்டாடுவோம். வழமையாவே கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லி நியூ இயருக்கும் வாழ்த்து சொல்லுவார்கள். இடைப்பட்ட காலப்பகுதியில் என்னென்ன விடயங்களை எல்லாம் நாங்கள் அடுத்த வருடத்தில் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு கொண்டு இந்த பண்டிகையை அவ்வளவு அழகாகவும் அமைதியாகவும் கொண்டாடுவோம் இந்த நாள்ல. நிச்சயமாக இது இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இன்னொரு விடயத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் மீட்பராக இந்த சமுதாயம் தங்களுக்கென்று ஒரு மீட்பரை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இயேசுபிரான் மீட்பராக பிறந்தார். அதன் பிறகு அந்த சமுதாயம் சென்று, அதே போல்தான் இந்த தமிழர் தேசமும் ஒரு மீட்பருக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கென்று ஒரு மீட்பர் கிடைத்தார். இன்றைக்கு மீண்டும் மீட்பரை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அது கிடைக்குமா கிடைக்காதா என்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாருமே அதற்கான பிரார்த்தனைகளை செய்வோம். இன்றைக்கு இந்த சமுதாயத்தை, எங்களுடைய இனத்தை மீட்டெடுப்பதற்கு ஒரு மீட்பர் தேவை என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்வோம். அதை தாண்டி இன்றைக்கு இயேசுபிரான் பிறந்திருக்கக்கூடிய நகரிலே இயேசுபிரானுடைய பெயராளியிட இருக்கக்கூடிய அந்த நகரங்கள் எல்லாம் இன்றைக்கு மதங்களின் பெயரால் பல உலக அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈரான், உக்ரைன் போன்ற நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய யுத்தங்கள் இன்றைக்கும் நாங்கள் இன்றைய சந்தோஷமாக கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருந்தாலும் அந்த நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய உயிர்களை கையிலே பிடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதே போல் ஒரு சூழ்நிலையை இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்களும் கடந்து வந்திருக்கிறோம். 90களிலிருந்து 2009 வரைக்கும் நாங்களும் பண்டிகைகளை கொண்டாட முடியாமல் பதுங்கு குழிகளுக்குள் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடியவர்களாகவும் இருக்கிறோம். எனவே எங்களை போன்றுதான் மற்ற உயிர்களும் பிற உயிர்களும் இந்த நன்னாளிலே பிற உயிர்களுக்காக பிறந்த அந்த பரிசுத்த இறைவனுடைய பெயராலே இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இன்னும் பல உயிர்களை இங்கே அவதிப்பட்டு கொண்டிருக்கார்கள். இயேசுபிரான் பிறந்த நாட்டிலேயே கூட அந்த பிரச்சனை இருக்கிறதவே அங்கேயும் அந்த யுத்தங்கள் எல்லாம் மிக விரைவில் நிறுத்தப்பட்டு சமாதானமும் சாந்தியும் ஏற்பட்டு அடுத்த வருடமாவது அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யுத்தங்கள் நடைபெறக்கூடிய பிரதேசங்கள் இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று நாங்களும் எல்லாம் வல்ல அந்த இயேசுபிரானை வேண்டிக் கொண்டு இன்றைக்கு மீண்டும் ஒரு தடவை உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை மறக்காம கேக்குகளை அனுப்பி வைங்க, டேண்டியும் அனுப்பி வைக்கலாம், கேக்குகளையும் அனுப்பி வைங்க நம்பிக்கையோடு விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்களை கரிகரன் மற்றும் ஹார்த்தியானி ராஜேஷ் கண்ணா. நன்றி நேயர்களே.
அனுசரணை வழங்கியோர் ரோசா காட்ட அருமையான தேயிலை ஜோன்ஸ் டுவர்ட்ஸிடம் இருந்து. KFC Crispy Christmas Combo, each at 3,990. Order now. இந்த நத்தார் பண்டிகை கால சிறந்த சலுகைகள் சிங்கத்திடம் இருந்து.